என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அமுதோடு விஷமாகிறாய் நாவல் பகுதி 8. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். காலை 8 மணி. இளவழகன் குளித்து தயாராகி இருந்தான். அலுவலகம் செல்ல வேண்டும். ஆனால் அதற்கு முன் கனியாதான் நட்சத்திரா என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும். இருவரும் ஒன்று என்றால் யோசிக்கவே கூடாது. அவளை இனி தவறவிடவோ இழக்கவோ கூடாது. தன்னை பற்றி ஏதோ தவறாக புரிந்து கொண்டுதான் அவள் இப்படி தள்ளி செல்கிறாள் என்பது உறுதி. அதை சரி செய்த பின் அவளை மணப்பது முட்டாள்தனம். முதலில் மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும். தன்னை புரிய வைப்பதை பற்றி எல்லாம் பிறகு யோசித்துக் கொள்ளலாம் என்ற முடிவோடு மாடி இறங்கி வந்தான். இதற்கிடையில் நட்சத்திரா தன் வேலைகளை துவங்கி இருந்தாள். தானாகவே முன்வந்து மின் விசிறியில் படிந்திருக்கும் தூசிகளை துடைக்கும் பணியில் மூழ்கி இருக்க, தூசி அவள் நாசியில் புகுந்து அவளுக்கு தொல்லை கொடுத்தது. அவள் தும்ம, அம்மாடி, இந்த வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டாம். பழக்கமில்லாத வேலையை செஞ்சு தேவையில்லாம நோயை வரவழைச்சுக்காதம்மா. தாத்தா கூற, எல்லாரும் பிறக்கும் போதே வேலையை கத்துக்கிட்டு வர்றதில்ல, பூமிக்கு வந்த பிறகுதான் கத்துக்கிறாங்க. நான் கொஞ்சம் லேட்டு, அவ்வளவுதான். நீங்க கொடுத்த காசோட வட்டிக்கு தகுந்த வேலையாவது நான் செய்யணும்ல. உண்மை வெளிப்படுற வரைக்குமாவது. எந்த உண்மையை பத்திமா பேசிட்டு இருக்க? தாத்தா குறும்பாக கேட்டார். எங்க அப்பா 4000 கோடி கடன் வாங்கினதா நீங்க சொன்ன பொய்க்கே உங்களை பத்தி எதுவுமே தெரியாத என்னுடைய அப்பா சூரஜ உங்க சூழ்ச்சியால தப்பா நினைச்சு உங்களுக்கு ஜால்ரா போட்டாரே, அத சொன்னேன். வாய் விட்டு சிரித்த தாத்தா, நீ சொன்னது என்னவோ உண்மைதாம்மா. உண்மை கண்டிப்பா வெளியே வரதான் போகுது. சூரஜ் யாருன்னு கண்டிப்பா உனக்கு தெரியதான் போகுது. அது வரைக்கும் நீ இங்க பத்திரமா இருக்கணும். அது மட்டும்தான் என்னுடைய விருப்பம். பார்த்துடலாம். சூரஜ் யாருன்னு தெரிய போகுதா, இல்ல உங்க அன்பு பேரை இளவழகன் யாருன்னு தெரிய போகுதான்னு எல்லாருடைய முகத்திரையையும் கிழிக்கதான் நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். அது புரியுது என்று தாத்தா கூற, தன் மார்பில் போட்டிருந்த துப்பட்டாவை எடுத்து அதில் படிந்திருந்த தூசியை ஒரு குடை குடைந்து விட்டு அதை வைத்து மூக்கை மூடி பின்புறமாக கட்டி கொண்டவள் வேலையை தொடர, அந்த காட்சியை பார்த்தபடியே மாடி இறங்கி வந்த இளவழகன், கனியா என்று முணுமுணுத்தபடியே அப்படியே நின்று விட்டான். இதை எதையும் கவனியாது நட்சத்திரா மின்விசிறியை துளைத்துக் கொண்டிருந்தாள். ஒரு நொடிதான். அடுத்த நொடி வேகமாக மாடி இறங்கி வந்தவன், கனியா என்று அழைத்தான். திடுக்கிட்டு குனிந்து அவனை பார்த்த நட்சத்திராவுக்கு தூக்கி வாரி போட்டது. தன் தவறு அவளுக்கு புரிந்தது. சட்டென்று துப்பட்டாவை அகற்றியவள் சுதாரித்துக் கொண்டு, கனியாவா? அது யாரு? நேத்துக்கே உங்க தாத்தா அதை பத்தி என்கிட்ட கேட்டாரு. நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேனே. திரும்ப திரும்ப கனியான்னு சொன்னா என்ன அர்த்தம்? கோபமாக நட்சத்திரா கேட்க, கனியா நினைவிலேயே இருப்பதால் தான் இளவழகனுக்கு நட்சத்திரா கனியாவாக தெரிகிறாள் என்று தாத்தா நினைத்தார். அழகா, இது கனியா இல்லப்பா, நட்சத்திரா. அதுதான் உங்களுடைய சந்தேகத்தை நட்சத்திராவுடைய அப்பா நேற்று நைட்டே நிவர்த்தி பண்ணிட்டாரே. நட்சத்திரா எந்த விபத்திலையும் சிக்கல, அவ முகத்துல எந்த அறுவை சிகிச்சையும் நடக்கலன்னு சொல்லிட்டாரேப்பா. தாத்தா கூட நட்சத்திராவுக்கு வியப்பு தாழவில்லை. என்ன, தன் அப்பா தனக்கு விபத்து எதுவும் நடக்கவில்லை, முகத்தில் எந்த அறுவை சிகிச்சையும் நடக்கவில்லை என்றாரா? அது எப்படி சாத்தியம்? அவர் ஏன் அப்படி கூறினார்? அவளுக்கு புரியவில்லை என்றாலும் தான் கனியா இல்லை என்று வாதாட இந்த ஒரு சாட்சியமே போதுமானது என்பதை புரிந்து கொண்டவள் இளவழகனை ஏளனமாக பார்த்தபடி நாற்காலியை விட்டு கீழே இறங்கினாள். என்ன சார், நட்டுக்கிட்டு கழண்டு போச்சா? கேலியாக கேட்டாள். ஆமா, நட்டு கழண்டுதான் போச்சு. அதை சரி செய்ய எனக்கு நீ தேவைப்படுற என்று கூறியவன் நட்சத்திரா கனியா இருவரும் ஒன்றுதான் என்ற முடிவுக்கு வந்திருந்தான். அது சரியா தவறா என்று எல்லாம் யோசித்து இவளை இனியும் இழக்க அவன் விரும்பவில்லை. அவள் கையை பிடித்த இளவழகன் அவளை இழுத்துக் கொண்டு வீட்டின் முன்வாசலை நோக்கி நடக்க, என்ன பண்றீங்க என்று கேட்டபடியே அவன் பிடியில் இருந்து தன் கரத்தை விடுவித்துக் கொள்ள நட்சத்திரா முயல்கிறாள். ஆனால் அவனது இரும்பு கரத்தில் சிக்கியவளால் விடுபட முடியவில்லை. என்ன நடக்கிறது என்று அறியாது தாத்தாவும் வீட்டில் வேலை பார்ப்பவர்களும் அவர்கள் பின்னால் விரைந்தனர். அவனது வீட்டின் அருகில் ஒரு முருகன் கோயில் இருக்கிறது. அவன் அதை நோக்கிதான் செல்கிறான். கிட்டத்தட்ட நட்சத்திரா உட்பட அனைவருக்கும் என்ன நடக்க போகிறது என்பது புரிந்தது. தன்னோடு வரும் வேலை ஆட்களை பார்த்த தாத்தா, கோயில்ல தாலிதான் கட்ட போறான் போல இருக்கு, எல்லாத்தையும் போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுக்கங்க என்று கூறினார். சரி என்று அவர்களும் தலையசைத்தனர். இதே நேரம் நட்சத்திராவை அழைத்து அவள் அழைப்பை ஏற்காததால் அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆவலிலும் அவளுக்கு விபத்து நடந்ததையோ அறுவை சிகிச்சை நடந்ததையோ
இளவழகனிடமும் அவன் தாத்தாவிடமும் கூற வேண்டாம் என்று சொல்ல வீட்டிலிருந்து புறப்பட்ட அவளது அப்பா வழியில் கண்ட முருகன் கோயிலை கண்டதும் முருகனின் ஆசையை பெற்று செல்லலாம் என்று நினைத்து காரை ஓரமாக நிறுத்திவிட்டு கீழே இறங்கவும் நட்சத்திராவை இழுத்துக் கொண்டு இளவழகன் கோயிலுக்குள் செல்வதையும் அவனை பின்தொடர்ந்து அவனது தாத்தாவும் வேலையாட்களும் விரைவதையும் கண்டு பதறிப்போய் அவர்கள் பின்னால் விரைந்தார். கோயில் வாசலில் இருக்கும் கடைகளில் ஒன்றிலிருந்து தாலி கயிறு ஒன்றை வாங்கியிருந்தான் இளவழகன். கோயிலுக்குள் வந்தவன் நட்சத்திராவை இழுத்து வந்து முருகன் சந்நிதியில் நிறுத்தி அவள் கழுத்தில் அந்த தாலியை கட்டினான். பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்த அவள் அப்பா அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு ஆனந்த கண்ணீர் பொழிந்தாலும் யார் கண்ணிலும் படாமல் சட்டென்று ஒரு தூணின் பின்னால் மறைந்து நின்றார். தன்னை கண்டால் நட்சத்திரா தன்னிடம் ஓடி வரக்கூடும் என்பதால் தான் ஒளிந்து கொண்டார். நடந்த அனைத்தையும் வீடியோவாகவும் புகைப்படமாகவும் வேலையாட்கள் தங்கள் செல்லில் பதிவு செய்து கொண்டனர். தன் கழுத்தில் தொங்கும் தாலியை கோபமாக கையில் ஏந்திய நட்சத்திரா, இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல, இத கழட்டி எறிய எனக்கு எந்த தயக்கமும் இல்ல என்று கூறி அதை கழற்றி எறிய முயல அவள் கையை பிடித்து தடுத்த இளவழகன் அவளை இழுத்துக் கொண்டு வீட்டை நோக்கி நடந்தான். கல்யாணத்தை பதிவு செஞ்சுட்டு பொறுமையா உன்கிட்ட பேசலாம், என்னை பத்தி புரிய வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா பொறுமையை இழந்த உன்கிட்ட பொறுமையா பேச முடியாதுன்னு நீ புரிய வச்சுட்ட. என்ன உனக்கு புரிய வைக்கணும்னா அது வரைக்கும் நீ என் கூட இருந்துதான் ஆகணும் என்று கூறி அவளை வீட்டிற்கு இழுத்து வந்தவன் அவளது எதிர்ப்புகளை புறக்கணித்து அவளை இழுத்து கொண்டு அவனது அறைக்கு சென்று கதவை சாத்தி தாளிட்டான். இவ கனியாவோ இல்ல நட்சத்திராவோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அழகன் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, எனக்கு இது போதும் என்று முணுமுணுத்த தாத்தா மாடியையே பார்த்து கொண்டிருந்த வேலையாட்களை பார்த்து, போங்கப்பா போய் உங்க வேலையை பாருங்க என்று கூறிவிட்டு அவரது அறைக்கு சென்றார். நட்சத்திராவை படுக்கையில் தள்ளிய இளவழகன், உங்க அப்பாவே இல்லைன்னு சொன்னாலும் நீ என்னுடைய கனியான்னு எனக்கு தெரியும், உன்னுடைய அனுமதி இல்லாம உன்னை தொடக்கூடாதுதான், ஆனா சாரி, உன்னை தொட வேண்டிய கட்டாயத்துல நான் போயிருக்கேன், அதுக்கு வடிவச்சது என்னவோ நீதான். அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே படுக்கையில் இருந்து எழுந்து ஓட முயன்றாள் நட்சத்திரா. அவளை எட்டி பிடித்தவன் மீண்டும் படுக்கையில் சாய்த்து அவள் மேலே நோகாமல் அவள் மீது படர்ந்தேறினான். போர்வைக்குள் தன்னை மறைத்திருந்த நட்சத்திரா இளவழகனுக்கு முதுகை காட்டி படுத்திருந்தாள். அவள் விழிகள் கசிந்து கொண்டே இருந்தது. முதுகின் பின்னால் இளவழகனின் குரல் கேட்டது, இனி நீ என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் உன்னுடைய அனுமதி இல்லாம உன்னை தொடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா அது உன்னுடைய கையில தான் இருக்கு, என்னை திரும்பவும் இதே மாதிரி நடந்துக்க வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அவன் கூறியதை கேட்டு அவள் கோபம் தலைக்கேறியது. சுட்டரிக்கும் விழிகளோடு தலையை திருப்பி அவனை பார்த்தவள், ஆம்பளன்ற திமிரல் நீ என்கிட்ட காட்டிட்ட, பொம்பளை யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன், உன்னால கலங்கப்பட்ட இந்த உடம்பு இனிமே இன்னொருத்தனுக்கு சொந்தமாகாது, அதே மாதிரிதான் இனிமே இந்த உடம்ப நீயும் தொடமாட்ட, மீறி தொட்ட என்ன பண்ணுவ? அவன் வார்த்தைகளில் குறும்பு, உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட வேண்டாம். அவள் கோபமாக கத்த சிரித்தவன், முடிஞ்சா உன்னை நீயே கொலை பண்ணிக்க, ஐ மீன் நீ ஆகிய என்ன சொன்ன, ஓகே எனக்கு டைம் ஆகுது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு நம்ம கல்யாணத்தை பதிவு செய்ய வேண்டிய ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு வந்துடுறேன், நீ தயாராயிரு, உனக்கான பட்டு சேலையை வாங்கி அனுப்பி வைக்கிறேன் என்று கூறியவன் குளியல் அறைக்குள் சென்று மறைய கோபமாக போர்வையை சுற்றி கொண்டு எழுந்தவள் அறையில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் தூக்கி போட்டு உடைத்தாள். குளித்துவிட்டு வந்தவன் அறை முழுவதும் குப்பை கூலமாக கிடப்பதை கண்டான். போர்வையை சுற்றி கொண்டு விழிகள் கசிய படுக்கையில் அமர்ந்திருப்பவளை பார்த்தவன், நான் திரும்பி வரும்போது இந்த ரூம் சுத்தமா இருக்கணும், இல்லையா முடிஞ்சது தொடரும் என்றான். முதலில் அவன் கூறியது அவளுக்கு புரியவில்லை. அடுத்த நொடி புரிந்துவிட்டது. கோபமாக படுக்கையில் கிடந்த அந்த ஒற்றை தலையணையையும் எடுத்து அறையின் மூலையில் கிடக்கும் அதன் துணை தலையணை மீது வீசி எறிந்தாள். அதை எதையும் பொருட்படுத்தாமல் தயாராகி அலுவலகம் சென்று விட்டான் இளவழகன். அவன் கூறி சென்ற வார்த்தைகள் செவியில் முழங்கிக் கொண்டே இருக்க கோபமும் இயலாமையும் மாறி மாறி போட்டி போட எழுந்து குளியல் அறைக்குள் வந்தவள் ஷவரை திறந்து விட்டு அதன் அடியில் நின்று உறக்க வாய்விட்டு கத்தியும் அழுதும் தன் கோபத்தை தணித்துக் கொண்டாள். இனி தனக்கு நரகம்தான். தன் தொழில் தேவைகளுக்கு இளவழகன் தன்னை பயன்படுத்திக் கொள்வான். அதற்குள் எப்படியும் இளவழகனுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டி போலீசிடம் ஒப்படைத்து அவனை சிறையில் அடைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவள் இனி அவன் காம வேட்டைக்கு தான் ஆளாகவும் கூடாது என்ற முடிவோடு அறையை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். சிறிது நேரத்தில் அவளுக்கு நகை, பூ, பட்டு புடவை அனைத்தும் வந்து சேர்ந்தது. எப்படியும் முழுசா அவனுக்கு மனைவி ஆயாச்சு. இனி அவனுடைய இழுப்புக்கு போற மாதிரி போய் அவனை சிக்க வைக்கணும்.
இதை தவிர வேற வழி இல்ல, அதுதான் புத்திசாலித்தனமும் கூட என்று தனக்கு தானே கூறிக்கொண்டவள் பட்டு சேலையை எடுத்து உடுத்தி கொண்டு நகைகளையும் அணிந்த பிறகு பூவையும் சூடிக்கொண்டாள். மீட்டிங்கை முடித்துக் கொண்டு வீடு வந்து சேர்ந்த இளவழகன் நட்சத்திர அறையை சுத்தம் செய்திருப்பதையும் அவன் கூறியது போன்று அவள் தயாராக இருப்பதையும் கண்டு உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டான். என்ன பார்த்து பயந்து நீ இதை எதையும் செய்யலன்னு எனக்கு தெரியும். உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிளான் இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியல. சரி, என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாக்குறேன். தனக்குள் கூறிக்கொண்டவன் அவளையும் அழைத்துக் கொண்டு கீழே வந்தான். தாத்தாவும் வேலையாட்களும் தயாராகி அவர்களுக்காக காத்திருக்கிறார்கள். போலாமா தாத்தா? இளவழகன் கேட்டான். போலாம்பா, தாத்தா கூற அனைவரும் புறப்பட்டனர். திருமணத்தை பதிவு செய்ய வந்த போது அவளுக்காக சாட்சி கையெழுத்திட அவளது அப்பாவும் 2-3 உறவினர்களும் நிற்பதை கண்டு நட்சத்திராவின் மனம் வலித்தது. அவளது அப்பா ஏன் இளவழகனுக்கு சாதகமாக இருக்கிறார்? அவனை நல்லவன் என்று ஏன் நம்புகிறார்? அவளுக்கு புரியவில்லை. வேதனையோடு வந்து நின்றவள் அவள் அப்பாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கையெழுத்து போடுமாறு கூறிய இடத்தில் கையெழுத்தை போட்டுவிட்டு ஒரு ஓரமாக வந்து நின்றாள். அவள் அருகில் வந்து நின்ற அவளது அப்பா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவரு ரொம்ப நல்லவர்னு நீ கூடிய சீக்கிரமே புரிஞ்சுப்ப. அப்ப இந்த அப்பாவை தேடி நீ வருவ. அது வரைக்கும் நான் உனக்காக காத்திருக்கேன். ஆனால் அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. பகுதி 8 நிறைவடைந்தது. பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.